वर्षस्वं भरत करोतु भूतिशीतां ये तेषां महमपि कालनप्रमाणा छायां அதிசயம் சுகீம் ஸ்ரவிஷே. அங்க வெண்கொற்ற குடை உனக்கு நிழல் தரும் குடையாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து நீ ஆட்சி பண்ணிடுவா. இங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு பாத்தியா? தினம் தினம் ஒரு மரம் எனக்கு நிழல் தரும் குடையாக இருக்கும். அதுக்கு கீழே உட்கார்ந்து இங்க வனராஜ்யத்தை நான் ஆட்சி பண்ணி வந்துருக்கேன். शत्रुघ्न कुशलमतिस्मते सहायः सौमित्रिः मम विदितः प्रधानमित्रं चत्वारस्तनयवराभयं नरेन्द्रं सत्यस्त्वं भरत चराम माविषी. शत्रुघ्न எப்பேற்பட்ட புத்திசாலி. அவன் உனக்கு மந்திரியாக இருந்து உனக்கு கூட இருந்து உன் ராஜ்யத்துல உனக்கு ஒத்தாசை பண்ணுவான். எனக்கு லக்ஷ்மணன் இருக்கானே அவன் எனக்கு மந்திரி. அதனால காட்டுல 2 பேர் நாட்டுல 2 பேர் இருந்து நம்ம 4 பேருமாக சேர்ந்து சத்வாரஸ்தனயவராபயம் 4 பிள்ளைகள் நம்ம அப்பாவுக்கு 4 பேருமாக சேர்ந்து அப்பாவை சத்தியசந்தன் ஆக்கணும். சராம மாவிஷி. பரதா கவலைப்படாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இப்ப பரதன் கேட்கிறார், அண்ணா நீங்க சொல்றதும் சரிதான். 2 பேர் காட்டுல 2 பேர் நாட்டுல. நீங்களும் லட்சுமணனும் நாட்டுக்கு போயிடுங்க, நானும் சத்ருகனும் காட்டுக்கு வந்துடும். 2 பேருமா சேர்ந்து 4 பிள்ளைங்களா சத்தியத்தை காப்பாற்றுங்க. நீங்க காட்டுல கஷ்டப்படுறத எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் சொல்றதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதை கட்டிங் தராம பரதன். அப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது பரதா. அவ வாழ்க்கை என்ன நியமிச்சிருக்கோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே பரதன் எல்லா ஜனங்களையும் பார்க்கிறேன். எல்லாரும் பேசாம இருக்கேன். என் கூட வந்து யாராவது ஒருத்தர் பேசக்கூடாதா? ராமனை திருப்பி கொடுக்கிறதுக்கு யாருமே வாயே திறக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் சொல்றா, ராமன் வரமாட்டோம்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நாங்கெல்லாம் அன்னைக்கு இருந்தோமே அப்படின்னு சொன்ன சபையில அந்த அவ்வளவு கெஞ்சிடும். நாங்க எல்லாரும் வரவே மாட்டேன்னு ராமன் சொல்லிட்டான். இன்னைக்கு எப்படி பரதா வருவான்? 1.5 மாசமா இருந்துட்டான் காட்டுல, வேற அந்த சுகத்தை வேற அனுபவிச்சுட்டான். நிச்சயமா ராமன் வரமாட்டான். இது எங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட வந்தேன். ராமனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். அதை சொல்லிட்டு தானே வந்தோம். அந்த குழந்தை பார்த்து 1.5 மாசம் ஆச்சு. அவரை பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஒரு கால் நீ கெஞ்சல மனசு மாறி ராமன் ஒருவேளை அயோத்திக்கு திரும்பி வந்துட்டா உன்னோட சேர்ந்து சந்தோஷமா ராமனையும் கூட்டின்னு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனா இப்ப நாங்கெல்லாம் வாயடிச்சு இருக்கோம். மறந்தா எப்பேற்பட்ட ஸ்திர பிரதிஜ்ஞஸ்தம் அபேக்ஷ ஹர்ஷிதः. அவன் ராமன் திரும்பிட்டா அயோத்திக்கு வரல, எனக்கு வருத்தமா இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பேற்பட்ட உறுதியான மனசு எங்க மூத்த பிள்ளையான ராமனுக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மறந்தா வாழ்த்து போயிருக்கோம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சொன்னோன்னு ராமன் பார்க்க இனிமே ஜனங்களை எதிர்பார்த்து பிரயோஜனம் கிடையாது. ஜாபாலி வசிஷ்டர் அப்படின்னு அந்த குருக்களை ஒரு பார்வை பார்த்தாராம். ஏன் நீங்க பேசக்கூடாதா? அந்த பார்வை புரிஞ்சுட்ட முதல்ல ஜாபாலி பேசுற. ஜாபாலி வசிஷ்டருக்கும் தெரியும் ராமன் திரும்பி வரமாட்டாருன்னு. ஆனா பரதன் இந்த பாடுபடுறாரு, அந்த குழந்தையும் பாவம் தானே அப்படிங்கிறதுனால முதல்ல ஜாபாலி பேசுற. ஆமா உங்க அப்பாவுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தது என்னவோ வாஸ்தவம். இந்த மாதிரி நான் காட்டுலதான் இருப்பேன் 14 வருஷம் நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம். ஆனா சத்தியத்தை வாங்கின உங்க அப்பா இப்ப உயிரோட இல்லை. உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ராமா நீதான் திரும்பி வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அத்தனை பேரும் சொல்றான். யாருமே எகெயின்ஸ்ட் கிடையாது. இப்ப இருக்கிற உயிரோடு இருக்கிற எல்லாரும் சொல்லும்போது அவா சொன்னதை கேட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நீ திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கோ அப்படின்னு ஜாபாலி சொன்ன கோபம் வருது ராமனுக்கு. ஜாபாலியை பார்த்து சொல்ற, சுவாமி உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன். சத்தியம் வாங்கிட்ட எங்க அப்பா உயிரோடு இல்லை, ஆனா சத்தியம் இன்னும் உயிரோடு இருக்கு. சத்தியத்துக்கு அழிவுங்கிறது கிடையவே கிடையாது. சத்தியத்துக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் வாங்கிண்டவா கொடுத்தவா உயிரோடு இருக்கானோ இல்லையோ சத்தியம் என்னைக்கு முடியும் உயிரோடு இருக்கும். சத்தியமேவ ஈஸ்வரோலோகே சத்யே பத்மா பிரதிஷ்டிதா சத்யம் மூலானி சர்வாணி சத்யம் நாஸ்தி பராகதிஹி அப்படி சொல்ற. நம்மலாம் ராமனை ஈஸ்வரன் சொல்றோம். ராமன் சொல்ற எனக்கு சத்தியம் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற. சத்தியமேவ ஈஸ்வரோலோகே அந்த சத்தியத்துல தான் லட்சுமி தேவியே இருக்கான். சத்தியம் தான் எல்லாத்துக்கும் மூலம். சத்தியத்தை காட்டிலும் ஒரு பெரிய பதம் அப்படிங்கிற கிடையவே கிடையாது அப்படின்னு ஜாபாலிட்ட சொன்னோட வசிஷ்டர் பாக்குறேன். வசிஷ்டர் சொல்ற, ராமா நான் உனக்கும் குரு உங்க அப்பாவுக்கும் குரு, உங்க 2 பேருக்கும் குருவா இருக்கக்கூடிய நான் சொல்றேன் நீ திரும்பி வந்துடும் நாட்டுக்கு. ஏன்னா இது ஒரு லூப் போல் குலகர்மம்னு ஒண்ணு இருக்கேன். அது இல்லை அப்படின்னாக்க நீ காட்டலாம் இருந்தாகணும். 2 தர்மங்கள்ல தர்ம சங்கடம் வந்தப்ப உங்க அப்பா அதை சூஸ் பண்ணா. அதை விட இது ஜாஸ்தி அப்படின்னு நம்மளே காட்டிட்டு குலதர்மத்தை பேஸ் பண்ணி நீ திரும்பி வந்துருப்பாராமா. உன்னுடைய குரு நான் சொல்றேன். தேகத்தை கொடுக்கக்கூடியவா அப்பா அம்மா, ஞானத்தை கொடுக்கக்கூடியவா குரு, அப்பேற்பட்ட குரு நான் சொல்றேன் திரும்பி வந்துருப்பாராமா அப்படின்னு வசிஷ்டர் சொல்லும்போது வசிஷ்ட பக்கம் ராமன் திரும்பினார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணல. சுவாமி நான் உங்களுக்கும் நமஸ்காரம் பண்றேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும். இன்னைக்கு சொல்றேனே உனக்கும் நான் குரு உங்க அப்பாவுக்கும் நான் குரு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு அன்னைக்கு சபையில ஏதோ நான் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு நான் சொன்னப்ப எங்க அப்பாவும் உயிரோட தானே இருந்தேன். நானும் அங்கதான்
மாறி போச்சு. இன்னைக்கும் அதே சத்தியம் தான் முக்கியம். ரெண்டாவது, நீங்க சொல்றேன் அப்படின்னு நான் திரும்பி நாட்டுக்கு வந்துட்டா முதல்ல உங்க மனசாட்சியை ஒத்துக்குமா, இல்ல என் மனசாட்சி தான் அதை ஒத்துக்குமா? மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்க கூடாது, அதிலே அதர்மம்னு சொல்லி கொடுத்தவர் தானே நீங்க. நான் பண்றேனா உங்களுடைய நீங்க சொல்லி கொடுத்ததை மீறி இந்த ராமன் நடப்பானா? மூணாவது, எந்த சத்தியத்துக்காக எங்க அப்பா என்னையும் தியாகம் பண்ணி தன் உயிரையும் தியாகம் பண்ணினாரோ அப்பேற்பட்ட அந்த சத்தியத்தை காப்பாத்தாம திரும்பி நான் ராஜ்யத்தை வந்து ஏற்கனவே அப்பா அப்புறம் எங்க அப்பா உயிர் விட்டதுக்கு என்ன அர்த்தம்? அவர் உயிரை விட்டுக்க வேண்டாமே. அப்பா உயிரையும் வாங்கிட்டு சத்தியத்தையும் மீறி ராமன் இந்த ராஜ்யத்தை ஏற்றுப்பான் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? நாலாவது, யதா ராஜா ததா பிரஜாஹ அப்படின்னு ராஜா அடுத்த வாழ்க்கை எக்ஸாம்பிளா இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும். இன்னைக்கு நானே நீங்க எல்லாம் சொல்றேன்னு சத்தியத்தை மீறி ராஜ்யத்தை வந்து ஏத்துண்டா இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைப்பா? அவசியப்பட்ட சத்தியத்தையும் மீறலாம், உங்களுக்கு ராமனே மீறிட்டாரு அப்படின்னு நாளைக்கு அவாளும் சத்தியத்தை மீற துணிய மாட்டாரா? தர்மத்துக்கு ஹானி ஏற்படாதா? அந்த தர்மத்துக்கு ஒரு கேடு விளைவிக்கிறது நான் காரணமா இருப்பேனா? ஒரு காரணம் இருக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ராஜ்யத்துக்கு வந்துடுறேன். ஆனா யுகம் 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 யுகமா இன்னும் எவ்வளவு சந்ததியை வரப்போறா? அவளாலும் என்ன பேசுவா? ராஜ்ய ஆசை யாரை விட்டது? ராமனே விடலையே. ஏதோ கம்பீரமா அப்பா கிட்ட பிரதிக்க பண்ணிட்டு காட்டுக்கு வந்துட்டான், பரதன் அழுதான், வசிஷ்டர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக திரும்பி ராஜ்யத்தை வந்து ஏற்றுட்டாரே. அப்ப ராமனையும் ராஜ்ய ஆசை விடணுவதற்கு அப்படின்னு வரக்கூடிய சந்ததியை நாளைக்கு என்ன பழி சுமத்த மாட்டாளா? அந்த பழிக்கு நான் ஆளா வேணாம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சூரியன் தன்னுடைய தேஜஸை இழந்தாலும் இழக்கும், சந்திரன் தன் காந்தியை இழந்தாலும் இழக்கும், சமுத்திரம் கரையை மீறினாலும் மீறும், ராமா தந்தாரிவாசதே. இந்த ராமனுக்கு இரண்டாவது சொல் கிடையாது. சத்தியம் தான் பேசுவான் இந்த ராமன். இந்த சத்தியத்தை காப்பாற்ற வரைக்கும் 14 வருஷம் வனவாசத்தை முடிக்காமல் ராமன் ஓரமழுதும் அயோத்திக்குள்ள திரும்ப மாட்டான் அப்படின்னு கம்பீரமா ராமன் முழங்கும் பொழுது ஆடி கேட்டார் வசிஷ்டர்.